தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கப்படுகிறது. விவசாய சங்கங்களைச் சேர்ந்தோர் முதல்வரை சந்தித்து அவருக்கு பொங்கல் வாழ்த்தை தெரிவிக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். படிப்புக்கு காலேஜில் இடம் கிடைக்காது, இப்ப அக்ரி படிப்புக்கு வேளாண் படிப்புக்கு இடம் கிடைக்காதுங்கிற அளவுக்கு மாண்புமிகு தமிழக அமைச்சர் பொற்காலமாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கலைஞருடைய அனைத்து கிராம வளர்ச்சி திட்டம் இது கிட்டத்தட்ட எங்களுக்கு மாண்புமிகு உணவு நலத்துறை அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி அமைச்சர் எல்லாமே சேர்ந்து ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல காலத்துல தண்ணி திறந்தீங்க. காலத்துல தண்ணி திறந்து கல்லணைக்கு வந்து தண்ணி திறந்தீங்க. கல்லணையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த எழுத்தாளனும் எழுதாத ஒரு ரகசியத்தை அப்பவே தலைவர் கலைஞர்கள் எழுதி வச்ச ரோமாபுரி பாண்டியன்கிற புத்தகத்துல அந்த கல்லணையோட ரகசியம் அது எந்த நாட்டில் கடத்தப்பட்டிருக்குங்கிறத ரோமாபுரி பாண்டியன்கிற ஒரு புத்தகத்துல மாண்புமிகு தமிழக கலைஞர் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அந்த கல்லணைக்கு வந்து உங்களுடைய பொற்பாதங்கள் பட்டு அதையும் எங்களுக்கு நீங்க விளை வச்சிருக்கீங்க. குருவை சிறப்பு தொகுப்பு திட்டங்கிறது மகசூலை அதிகப்படுத்தி இருக்கு, பரப்பளவு அதிகப்படுத்தி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு விவசாயிகள் வாழ்த்து தெரிவிக்கின்றனர். விவசாயத்தை காக்க அரசு மேற்கொண்டு வரும் நலத்திட்டங்களுக்காக முதல்வருக்கு அப்போது நன்றியும் அவர்கள் தெரிவித்தார்கள். அதனை பார்த்தோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பாக முதலமைச்சருக்கு குறிப்பாக பொங்கல் பாராட்டு விழா என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது சென்னை கேத்தட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் இந்த பொங்கல் திருவிழா வாழ்த்துக்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போல டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய திருச்சியை சேர்ந்த நேரு உள்ளிட்ட அமைச்சரும், அதே போல விவசாயத்துறை செயலாளர் தட்சிணாமூர்த்தி IAS உள்ளிட்டோர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துவீர்கள். குறிப்பாக விவசாயிகளுடைய முக்கியமான திருநாளாக இந்த பொங்கல் திருநாள் இருக்கிறது. அதே போல நாளை தை பிறக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த விழா என்பது நாளை மறுநாள் 15ஆம் தேதி பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இந்த முன்கூட்டியே இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் பச்சை துண்டு அணிந்து இருக்கிறார். குறிப்பாக நானும் ஒரு விவசாயி தான் என்று ஏற்கனவே முதலமைச்சர் டெல்டா மாவட்டங்களில் இருந்தபோது சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில தற்போது இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அறுவடை திருநாளாகத்தான் இந்த பொங்கல் திருநாள் என்பது கொண்டாடப்படுகிறது. அதாவது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் விளைவிக்கக்கூடிய நெல் பயிரானது தை மாதத்தில் அது அறுவடைக்கு தேரும். அறுவடை திருநாள் தான் இந்த பொங்கலாக கொண்டாடப்படக்கூடிய நிலையில் விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளையும் சொல்லி வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த கடைமடை வரை பல்வேறு இடங்கள்ல இந்த கனால் தூர்வாரப்பட்டிருப்பதால் விவசாயிகளுக்கு கடைமடை வரை தண்ணீர் சென்றிருப்பதாக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த முறை பருவமழையும் நல்ல மழை பெய்ததால் குறிப்பாக விவசாயிகள் நல்ல விளைச்சல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விளைச்சலை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பொங்கல் விழா என்பது சென்னையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.